வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பீகாரில் உள்ள பூர்ணியாவில் சுமார் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் பூர்ணியாவில் உள்ள ஷீஷாபாரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் புதிதாக கட்டப்பட்ட பூர்ணியா விமான நிலையத்தை திறந்து வைத்து விமான சேவையையும் தொடங்கி வைக்கிறார். விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தேசிய மக்கானா வாரியத்தையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். பீகாரில் 6,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். சீமாஞ்சல் பகுதிகளில் ரயில் இணைப்பை பலப்படுத்தும் வகையில் 4,410 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அராரியா கல்காலியா ரயில் பாதையையும் அவர் திறந்து வைக்கிறார். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2025-26 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர்களுக்கு மானியம் வழங்கப்பட உள்ளது என்று கூடுதல் வேளாண் இயக்குநர் திரு ஜெய்சங்கர் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த நிதி உதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதி உடையவர்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் அக்டோபர் 17 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் காலாப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை பிம்ஸ் மருத்துவமனை, சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, நவோதயா வித்யாலயா பள்ளி, பெரிய காலாப்பட்டு, சட்டக்கல்லூரி, அம்மன் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் புரட்டாசி மாத பூஜைகள் வரும் 17 தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு நாளை மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. வரும் 21 வரை நடை திறந்திருக்கும். வரும் 20 பம்பையில் சர்வதேச ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.